அப்புறம் எங்கள் ஹீரோயின் நித்யாவோட நான் 2019 வந்து 2020 வந்து 19 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலையாள படம். அதில் ஒரு சின்ன கெஸ்ட் ரோல். ஆக்சுவலாக அது ஃபீமேல் சென்ட்ரிக் ஃபிலிம். அந்த டைரக்டர் வந்து அவங்க பேர் இந்து. ஸோ அவங்க நித்யா தான் நடிக்கிறாங்க, எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக வந்து இந்துவோட கதை அது பிடிச்சி போய் அவங்களுக்காக பண்ணலான்னு சொல்லி போனது அது. அப்போ 2 பேரும் ஏதாவது ஒரு நல்லா எல்லாம் சேர்ந்து ஒரு படம் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு பேசிட்டு வந்தது. அதுக்கப்புறம் இப்படி நடக்கும் எதிர்பார்க்கல. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு படம் நித்யாவோட ஒர்க் பண்ண ரொம்ப நாள் ஆசை இருந்துச்சு. ஆனால் இந்த மாதிரியான ஒரு படத்தில் அவங்களோட ஒர்க் பண்ணது பெரிய சந்தோஷம். படம் பார்க்கும்போது அவங்க எல்லாருக்கும் தெரியும். இந்த கதாபாத்திரத்தில் நித்யாவை தவிர வேறு யாரையும் இமேஜினே பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சிருக்கு அவங்க பண்ண எல்லா படத்துலையும் அதுதான் நினைக்கிறேன். நித்யா ஒரு படம் நடித்தாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த இடத்துல வேற ஒருத்தர் வச்சு பார்க்கவே முடியாது. அதுதான் நித்யா. ஏன்னா அது சும்மா வந்தோம், இது சீனு, இது டயலாகு, ஓகே இது கோரியோகிராஃபி, இதை நடிப்போம் அப்படின்லாம் இல்லை. அதை முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு அது என்ன பண்ணலாமோ, இன்னும் எப்படிலாம் பண்ணலாமோ, டைரக்டருக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையும் சரியாக புரிஞ்சுட்டு அதை சரியாக பண்ணிடணும் மெனக்கிடக்கூடிய ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு ஆர்டிஸ்ட்டு. நான் நித்யாவோட ஒர்க் பண்ணது ரொம்ப பெரிய சந்தோஷம். தேங்க்ஸ் நித்யா. இந்த படத்தில் நீங்கள் வந்து ரொம்ப நன்றி. பாண்டே சார் பற்றி சொல்லிட்டேன், சண்டே பற்றி தான் சொன்னேன். ஆனால் நிறைய பேரோட ஒர்க் பண்ணியிருக்கோம். ஆனால் அது ஒரு பிரயாணம் மாதிரி வச்சுக்கோங்களேன். நம்ம ரொம்ப தூரம் பிரயாணம் போயிட்டே இருப்போம். அந்த பிரயாணம் செய்யப்பட்டு ஒரு 500 கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணுறோன்னா ஒவ்வொரு கிலோமீட்டரும் மனசில் தங்காது. ஆனால் அதில் ஒரு 5-6 இடங்கள் எங்கேயாவது இளைப்பாறி இருப்போம், ஏதாவது இடத்த உட்காந்து ரசிச்சிருப்போம், எங்கேயாவது சாப்பிட்ருப்போம், எங்கேயும் சும்மா வெறும்னே இருந்திருக்கும். சில இடத்துல மேகங்கள் அழகாக இருக்குன்னு ரசிச்சிருப்போம், படங்கள் எடுத்திருப்போம். அந்த ஞாபகங்கள் மட்டும் வந்து அந்த பிரயாணத்தினுடைய மெமரிஸ். அந்த மெமரிஸ் வந்து திரும்பி ஒரு முறை நினைக்கும் போது அந்த பிரயாணத்துக்கு போயிட்டு வரலான்னு தோணும். இப்போ அந்த மாதிரி நான் அவரோட வேலை பார்த்தது ரொம்ப அற்புதமான பிரயாணத்தில் இருக்கக்கூடிய ஞாபகங்களில் முக்கியமான ஞாபகம் வந்து இயக்குனர் திரு பாண்டியராஜ் அவருடைய எழுத்தில் இயக்கத்தில் வேலை பார்த்தது. அஃப்கோர்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும், அந்த மனுஷன் டார்ச்சராக இருந்தாலும்